மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் நம்ம பேசலாம். அதாவது மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், நம்ம முன்னோர்கள் நம்ம பார்க்கும் பொழுது இயற்கையை சார்ந்து தான் நம்ம வாழ்க்கையே இருந்தது. அப்படி பார்க்கறச்சே சூரியன் சந்திரன் வச்சு தான் காலத்தை நிர்ணயம் பண்ணாங்க. இப்போ காலையில் சாயந்தரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ சூரியன் உதயமும் சந்திர உதயமும் காலத்தை நிர்ணயம் பண்ணுறது. இதை வச்சு தான் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை மனிதர்கள் நம்ம கடைப்பிடிச்சோம். அதில் நம்ம எடுத்துக்கிறது சூரியனினுடைய அந்த டைரக்ஷன் மாறுறது இல்லையா? அப்போ சூரியன் எப்படியெல்லாம் ஒரு நாளைக்கு அவருடைய பாதை போகிறதோ சூரிய நமஸ்காரம் பண்ணாங்க. அப்போது இந்த சூரிய நமஸ்காரம் ஒரு நாளைக்கு 6 தடவை பண்ணுறது உண்டு. இது இன்னைக்கும் அந்தணர்கள் பார்த்திங்கன்னா பூனல் போட்டவங்க சூரிய நமஸ்காரத்தை ஒரு நாளைக்கு 6 முறை செய்ய வேண்டும், அவங்களுடைய வழக்கம். பட் இன்றைக்கி எல்லாம் லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு, 6 காலம் பண்ணுறதில்ல. அப்படிங்கும்போது சந்தியா வேலையில், அதாவது காலையிலையும் பண்ணுவாங்க சந்தியாவந்தனம், சாயங்காலமும் பண்ணுவாங்க. வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க அந்த 6 காலத்தை ஸ்ட்ரிக்டாக கடைப்பிடிக்கிறவங்க இன்றைக்கும் இருக்காங்க. இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, சூரியனை வணங்குவது அப்படிங்கிறது இறைவனுக்கும் உண்டு. அப்போ இறைவனுக்கு செய்யக்கூடியது, இறைவன் சூரியனை வணங்கலை, சூரியன் இறைவனை வணங்குகிறார். அது எப்படி எடுத்துக்கிட்டாங்க? ஸோ சூரியன் எப்படியெல்லாம் ஒரு நாளைக்கு அவர் பாதையில் செல்கிறாரோ அதை அந்த பூஜை வேலை அப்படின்னு கோவில்களுக்கு நிர்ணயம் பண்ணாங்க. ஸோ 6 கால பூஜை செய்யக்கூடிய ஆலயங்கள். ஆனால் எல்லா ஆலயங்கள்லேயும் 6 கால பூஜை நடக்கிறதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் கபாலீஸ்வரர் கோயில் எடுத்துக்கோங்க, 6 கால வேளையும் அந்த பூஜை நடக்கும். ஸோ பெருமாள் கோயில்கள்லேயும் உண்டு. ஆனால் எல்லா பெருமாள் கோயில்லையும் 6 கால பூஜைகள் நடப்பது கிடையாது. இது ஏன் எல்லா கோயில்லையும் பண்ணுறதில்ல அப்படின்னா, ஒன்று அதற்கு தகுந்த அந்த ஆகமம் தெரிஞ்சவங்களாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த 6 கால பூஜை கோவில்கள் எல்லாம் பண்ண முடியும். ஸோ காலையில் சாயந்தரம் மட்டும் பண்ணுற கோவில்கள் இருக்குது. சில கோவில்கள் 4 கால பூஜை மட்டும் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ இது அந்த கோவிலுக்கு எப்படி வருமானம் வருது, அப்புறம் அந்த கோவிலில் ஆகமம் தெரிஞ்சவங்க எப்படி இருக்காங்க, இதை வைத்து தான் அந்த கால பூஜைகளை நிர்ணயம் பண்ணுறாங்க. ஆனால் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் ஒரு பெரிய, இப்போ நம்ம கும்பகோணம் சைட்லாம் போனால் எத்தனை பெரிய கோவில்கள் இருக்குல்ல, கோவில் அதில் அவங்க பிடிக்கிறதோ பிடிக்கலையோ 6 கால பூஜை அவங்க பண்ணி தான் ஆகணும். அந்த கோவிலை நிர்வாகம் பண்ணுறவங்க முடியறதோ முடியலையோ அதை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த கோவிலில் அந்த கொடிமரம் இருக்கு இல்லையா, அந்த கொடிமரத்திற்கு தான் எப்பொழுதுமே அதை முழுமையான பலத்தை கொடுக்குறாங்க. இப்போ அந்த கோவிலில் எத்தனை முக்கியமான சன்னதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அந்த ஸ்தாபனம் என்னென்ன மாதிரியான தெய்வங்களுக்கு அங்கே அபிஷேகம் பண்ணுறாங்க. இப்போ அபிஷேகம் பண்ணால் நெய்வேத்தியம் கண்டிப்பாக பண்ணணும். இப்போ இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்தாற் போல தான் கோவில்களில் இந்த கால பூஜைகளை வச்சுருப்பாங்க. ஸோ இதை மன்னர்கள் காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கோவில் உண்டு நம்ம காரைக்கால் பக்கத்தில் தான், 1000 காளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது. அப்போது ஒரு ராஜாவுக்கு அந்த காளி ஒரு பெட்டியில் தான் இன்றைக்கி வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த கோவிலில் அந்த காளிக்கு தினமும் 1000 நெய்வேத்தியம் 1000 பொருள் வைக்கணுமா. இன்றைக்கி காலத்துக்கு எங்கே போகிறது இல்லையா? ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த காளி ராஜாவுக்கு கனவுல சொன்னாங்களாம், எனக்கு 1000 விதமான ஒரு இதெல்லாம் படையல் எல்லாம் நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு காளி கேட்க, ராஜாவும் செய்ய அந்த இடமே செழிப்பாக இருந்திருக்கு. அப்புறம் ராஜா மன்னர் காலத்திற்கு பிறகு அதை எடுத்து செஞ்சவங்களால முடியலையாம், ஏன்னால் பொருள் பற்றாக்குறையினால். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, 5 வருடத்திற்கு ஒரு முறை தான் அந்த சாமியை வெளியவே எடுக்கிறாங்க. அதுவும் எப்படி, 48 மணி நேரம் தான் வெளியில் இருக்கும் அந்த சாமி. அது அவங்களுக்கு தேவையான அத்தனையும் படைச்சு திருப்பியும் சாமிக்கு 48 மணி நேரம் தான் மக்கள் பார்க்க முடியும். 5 நாட்களும் நம்ம வெளியில் வைக்கிறாங்க. ஸோ என்னத்துக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, எப்படி ஒரு விஷயத்தை நம்ம தெய்வங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதை காலப்போக்கில் நம்மளால் செய்ய முடியாமலேயே போகுது. அதனாலே நிறைய கோவில்கள் மூடிடுறாங்க, அவங்களால பண்ண முடியல. நம்ம சொல்கிறோம் எத்தனையோ கோவில்கள் மூடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 6 கால வேளையும் அந்த சூரியனினுடைய அந்த பாதை மாறும் பொழுது
இவங்க பண்ணாங்கன்னா தான் அந்த இடத்துல தெய்வத்திற்கும் அந்த சக்தி அப்படிங்கிறது இருக்கும். அப்போ காலையில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, திருப்பதிக்கு இன்றைக்குமே பெருமாளுக்கு சுப்ரபாத டிக்கெட் கிடைக்கிறதே இல்லை. ஸோ அந்த சுப்ரபாதம் எப்போ பண்ணுறாங்க, சீக்கிரமே பண்ணிடுறாங்க. பொதுவாக காலையில் சூரியன் உதிக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் காலையில் அந்த பூஜையை வந்து வைப்பாங்க. இது வந்து பொதுவாக அந்த கால வேலையை எப்படி சொல்லுவோன்னா பஞ்ச உஷத் காலம்னு சொல்லுவோம். காலை வேலையை நம்ம சொல்கிறது, அதனால் உஷத் கால பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. அது காலையில் 5லேருந்து 6 மணிக்குள்ளே ஒரு பெருமாளை வந்து துதிப்பாடி எழுப்புவது, பல்லாண்டு சொல்லி எழுப்புவாங்க. சிவன் கோவிலில் சிவபெருமானுக்கு உண்டான 4 பாடின பாடல்கள் இருக்கு இல்லையா, தேவாரம் ஓதுவார் வந்து தேவாரம் ஓத சிவபெருமானை காலையில் எழுப்புகிறாங்க. முருகப்பெருமான் கோயில்லையும் அப்படி தான், நீங்கள் அம்மன் கோயில் எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான். ஸோ அந்த 5லேருந்து 6 காலையில் சுவாமியை எழுப்புறது அப்படிங்கிறது ஒரு பூஜையாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் காலையில் சுவாமியை எழுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சுவாமி வந்து அவர் அலங்காரம் பண்ணி அவர் சாப்பிட்ணும் இல்லையா, அதுக்கு அடுத்த கால பூஜை வந்து அந்த 9 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் அது ஒரு கால பூஜையாக வச்சுருப்பாங்க. இந்த நேரத்தை என்ன சொல்கிறாங்கன்னா கால சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூஜைக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியானம் 12 மணி, அப்போ அது என்ன உச்சிக்கால பூஜைன்னு பேர். ஏன்னா சூரியன் வந்து உச்சியில் இருப்பார் அந்த 12 மணி வேளையில். இந்த உச்சிக்கால பூஜை பண்ணிவிட்டு பலிபீடத்துக்கெல்லாம் நீங்கள் அந்த கொடிமரத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பலிபீடம் இருக்கும். ஸோ அந்த பலிபீடத்துக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு அஷ்டதிக் பாலர்களும் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து கோவிலில் வந்து 2 சாதம் நைவேத்தியம் அது பண்ணி தண்ணி விட்டு மணி அடிச்சுட்டு ஃபுல்லாக அதை முடிச்சுடுவாங்க. ஸோ மத்தியானம் உச்சிக்கால பூஜை முடிஞ்சது. 1 மணிக்கு சுவாமிக்கு பூஜையெல்லாம் முடிச்சு கோவில் நட சாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சாயந்தரம் 4 மணிக்கு நடை வந்து திறப்பாங்க. ஜென்ரலாக இந்த சாயங்கால பூஜைக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சாய் ரட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 4 மணிக்கு கோவில் திறந்தாங்கன்னா சுவாமிக்கு திருப்பி அலங்காரம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. கார்த்தால எப்போ அலங்காரம் பண்ணுறாங்களோ அதோட சரி. சாயந்தரம் 4 மணிக்கு வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க. சேவார்த்தி எல்லாம் வந்து நைவேத்தியங்கள்லாம் கொடுத்தாங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் சுவாமிக்கு வந்து அந்த புஷ்பம் எல்லாம் சாத்தி எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாய் ரட்சைக்கு அப்புறம், அதாவது எப்பொழுதுமே சூரிய அஸ்தமிக்கிறது இல்லையா, இப்போ சூரியன் அஸ்தமனமாகி சந்திரன் உதயம் ஆகும். இந்த சந்திரன் உதயத்துக்கும் சூரிய அஸ்தமிக்கக்கூடிய இந்த வேளையிலையும் சுவாமிக்கு வந்து அதாவது சாய் ரட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்து ஒரு சிறப்பான ஒரு நெய்வேத்தியம் ஏதாவது பண்ணுவாங்க. சில கோவில்களில் அது உண்டு. அதுக்கப்புறம் ராத்திரி சுவாமியை வந்து பள்ளியறை சேவை போகும்பொழுதும் தனியாக ஒரு நெய்வேத்தியம் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. ஸோ சாயங்காலம் இந்த 4 மணிக்கிலேருந்து 6 மணி வரைக்கும் தான் எந்த விதமான நெய்வேத்தியங்களும் இருக்காது. அப்புறம் 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவாமிக்கு வந்து ஒரு நெய்வேத்தியம் பண்ணி ஒரு சின்னதாக சுவாமிக்கு வந்து ஏதாவது ஒரு பூஜை மாதிரி ஒன்று பண்ணி அந்த நெய்வேத்திய பிரசாதமும் அது படையலாக செய்வாங்க. ராத்திரி 8 மணியிலேருந்து 10 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த அர்த்தஜாம பூஜை வந்து சுவாமிக்கு பண்ணுவாங்க. இது எல்லா கோவில்கள்லேயும் பண்ணுறது கிடையாது அர்த்தஜாம பூஜை. ராத்திரி இப்போ நம்ம சாய்ரட்சை சாயங்காலம் பண்ணுறாங்க பார்த்திங்களா, அந்த நெய்வேதத்தோடையே சுவாமிக்கு முடிச்சுட்டு 8 மணிக்கெல்லாம் கோவில் சாத்துறதுங்கிறது உண்டு. ஆனால் இந்த அர்த்தஜாம பூஜைங்கிறது பள்ளியறை சேவைன்னு சொல்கிறது. இது வாரத்தில் ஒரு நாள் இருக்கலாம். ஒரு சில கோவில்களில் டெய்லியே உண்டு. இப்போ திருவண்ணாமலையெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா டெய்லியே வந்து ஒரு சின்ன மூர்த்தி வச்சுருப்பாங்க. எப்போவுமே அம்பாள் பள்ளி அறையிலன்னு ஒரு அம்பாள் எப்போவுமே இருப்பாள். இப்போ மகாலட்சுமி தாயார் பெருமாள் கோவில்னால் பள்ளி அறையில் ஒரு சின்ன தாயார் எப்போவுமே இருப்பாள். ஒரு சின்ன பெருமாள் பள்ளி அறைக்கு வரவரை மட்டும் கொண்டாந்து வச்சுட்டு அங்கே ஸ்பெஷலாக எல்லாம் பூஜை பண்ணி நல்ல பூப்பந்தல் எல்லாம் போட்டு பள்ளி அறை கதவை சாத்திடுவாங்க. ஸோ கார்த்தால சுப்ரபாதம் பண்ணுறாங்க இல்லையா, அப்போது பசுமாட்டுக்கு எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணி குதிரை பூஜை, சில கோவில்களில் குதிரைக்கும் பூஜையாகும். அப்போது பள்ளி அறைக்கு தான் ஃபஸ்ட்டு போவாங்க. பள்ளி அறையிலேருந்து சுவாமியை எடுத்துட்டு அப்புறமா போய் அங்கே மூலவர்கிட்ட அவரை வச்சுட்டு காலையில் சுப்ரபாதம் அது நடக்கும். ஸோ இந்த அர்த்தஜாம பூஜைங்கிறது எல்லா கோவில்கள்லேயும் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம காளிகாம்பாள் கோயிலெல்லாம் வியாழக்கிழமை வந்து ரொம்ப விசேஷம். ஸோ அம்பாள் வந்து பள்ளி அறை சேவை வந்து பண்ணுவாங்க. ஸோ
ஸோ இப்போ பள்ளியறை சேவைக்கு ஒவ்வொரு கால பூஜைக்குமே ஒரு ஒரு அர்த்தம் உண்டு. இப்போ உச்சி கால பூஜை இருக்குது பார்த்தீங்களா, இந்த உச்சி கால பூஜையில் சிவன் கோவிலில் சிவனுக்கு வில்வம் வாங்கி கொடுத்து பூஜை பண்ணுறது அவ்வளோ விசேஷம். பட் 12 மணிக்கு நம்ம எங்கே கோயிலுக்கு போகிறது கிடையாது. ஒரு சில பிரச்சனைகளுக்கு இந்த உச்சிக்கால பூஜை ரொம்ப விசேஷமானது. இப்போ புருஷன் பொண்டாட்டி தனித்தனியாக இருக்காங்க, இல்லை கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லை, எப்போ பாரு சண்டை வருதுன்னா இந்த அர்த்தஜாம பூஜை ரொம்ப விசேஷம். ஸோ கோவிலில் நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்றும் இல்லை, வாசனை பூ நல்லா வாங்கி கொண்டு போய் அம்பாளுக்கு கொடுத்துட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும். இது மாதிரி கணவன் மனைவி ஒன்றா சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு ஒரு பண பிரச்சனை இருக்குது, இல்லைன்னா குடும்பத்துல எல்லாம் பிரச்சனை இருந்தால் சாயங்காலம் 6 மணிக்கு இந்த சந்தியா வேளையில் போய் நம்ம சுவாமியை பார்க்கலாம், இல்லை காத்தால 10 மணிக்கு போய் பார்க்குறோம். பட் குறிப்பிட்ட ஒரு சில பிரச்சனைகளுக்கு இந்த உச்சிக்கால பூஜையும் அர்த்தஜாம பூஜையும் ரொம்ப விசேஷமானது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கோ கண்டிப்பாக சிவன் கோயிலில் உச்சி காலத்தில் போய் வில்வம் கொடுத்து அர்ச்சனை பண்ணி பாருங்கள், நிறைய பிரச்சனைகள் தீரும். புருஷன் பொண்டாட்டி தனியாக இருக்கீங்கன்னா அர்த்தஜாம பூஜை பண்ணுங்கள், ரொம்ப ஒரு மனசுக்கு நிறைவாக கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் ஒரு கோவிலில் நடக்கக்கூடிய கால பூஜைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.